Hi students, welcome back to the social class 7, lesson 2, which means political lesson, role of the government in health. Okay, already we saw the first video. In that we have discussed about what is meant by health and healthcare in India. Okay, right now we are going to discuss about the remaining part. Then through this story we are going to learn the difference between private sector and the government healthcare. Okay, wow. Let's see the reason. Hi Haman, good to see you back. Have you been? Then I had viral fever and had to go to the hospital. Oh, me too. I just go back to the school on Monday. My daddy took me to see the doctor at the new hospital. It's a Kingsway. That was very exciting. The building looked so bush. I thought it was the 5-star hotel. Daddy said that because it was the private hospital with the best of facilities. So என்ன அப்படின்னா two friends meet பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அண்டு அமன் அண்ட் ராஜன். ஓகேவா? ஸோ இங்கே ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் உன்னை பார்க்குறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா, எனக்கு ஒரு வைரல் ஃபீவர் அட்டாக் ஆயிருந்தது. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்னுடைய டேடி வந்து நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. ஓகேவா? அந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னா கிங்ஸ்வே. ஓகேவா? ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் பார்க்கவே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன் அப்படின்னா நிறைய பில்டிங்ஸ் இருந்தது. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப பாலிஷாக சூப்பராக இருந்தது. நான் என்ன நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டலை பார்த்துட்டு இது ஒரு 5-ஸ்டார் ஹோட்டல் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். பட் எங்கள் அப்பா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது ஹோட்டல் கிடையாது, இது ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். ஸோ இங்கே ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்கணும், ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? தென் டேடி ஹேட் டு பே 500 at the reception counter itself before we even meet the doctor. There was nice music playing and everything was really clean and shiny. ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்டர் ஆகும் போது என்ன அப்படின்னா, ரிசப்ஷன்லேயே 500 எங்கள் அப்பா எனக்கு பே பண்ணாங்க. ஈவன் நாங்கள் போய் டாக்டரை கூட மீட் பண்ணல. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள எனக்கு அப்படியே எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போன ஃபீலே இல்லை. எப்படி இருக்குன்னா, அங்கே மியூசிக்லாம் ப்ளே பண்ணியிருந்தாங்க, ரொம்ப காமாக இருந்தது, ரொம்ப க்ளீனாக இருந்தது அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? யார் அப்படின்னா அம்மன் சொல்கிறான். தென் த டாக்டர் ஆஸ்க் ஃபார் many tests, but everyone was here so friendly. The lady who took my blood for testing told me so my jokes and that forget to feel the pain. ஸோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஸோ அங்கே இருந்த ஒரு டாக்டர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்னோடய பிளட் டெஸ்ட்லாம் எடுத்தாங்க. ஸோ அவங்க எப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. என்கிட்ட பேசிக்கிட்டே ஜோக்ஸ்லாம் சொல்லிக்கிட்டே என்ன பண்ணாங்க அப்படின்னா, எனக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. ஆனால் எனக்கு எந்த ஒரு பெயினுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் ஆஃப்டர் த ரிசல்ட் கேம், we went back to the doctor. He took through them and said everything was fine and only had the viral fever. He prescribed some medicines and rest. ஸோ என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸோ அந்த டெஸ்ட்டை எடுத்துக்கிட்டு நாங்கள் திரும்ப டாக்டர்கிட்ட போனோம். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, ஸோ நத்திங் டு வரி, ஸோ கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப ஒரு வைரல் ஃபீவர் தான், அதுக்கு நான் கொடுக்குற டேப்லெட் கொடுத்தா அப்படின்னாலே இது சரியாயிடும் அப்படின்ற மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவன் சொன்னவனே என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஸோ டாக்டருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு வரான். இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னாக்கா, நவ் ஐ ஃபீல் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அண்ட் இட் ரியலி டிட். வி வென்ட் டு த பிக் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். வி ஹேட் டு வெயிட் இன் த லாங் க்யூ அட் த ஓபிடி சென்டர். ஐ வாஸ் ஃபீலிங் ஸோ சீக் அண்ட் ஐ ஹேட் டு லீன் த ஆபவ் ஆல் த டைம். ஸோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, இங்கே ராஜன் அவனுடைய ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கான். ஓகேவா? அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கும் உடம்பு சரியில்லை, நானும் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா ஹாஸ்பிட்டல் போனேன். பட் இட் இஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஓகேவா? ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த டாக்டரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு கவுண்டர் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா ஓபிடி கவுண்டர். அங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய நேம் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பர்பஸ்க்காக இருக்கோம் அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணோம். அதுவே ஒரு லாங் க்யூவில் நின்றுட்டு இருந்தோம். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? அதை நெக்ஸ்ட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, when our turn came, the doctor examined me and asked for a blood test. Then we had to go and stand in the another long queue. People were growing around it than the testing room. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ நான் போய் டாக்டரை மீட் பண்ணேன். ஸோ என்ன
பண்ணாங்க அப்படின்னா டாக்டர் என்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போய் நின்று அங்கேயுமே வந்து ஒரு லாங் க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க. பீப்புள் வந்து ஒரு டிஸ்டன்ஸே இல்லாத ரொம்ப க்ரௌடாக நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் வி காட் த டெஸ்ட் ரிசல்ட் ஆஃப்டர் 3 days. வி வெண்ட் பேக் டு த ஹாஸ்பிட்டல். தேர் வாஸ் ஏ டிஃப்ரெண்ட் டாக்டர் தட் டே. ஸோ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ நாங்கள் பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ இதுக்கான ரிசல்ட் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஆஃப்டர் 3 daysக்கு அப்புறம் வந்தால் தான் இதுக்கான ரிசல்ட் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ திரும்பவும் என்ன பண்ணுறா அப்படின்னாக்கா, அந்த 3 days கழிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஹாஸ்பிட்டல் போகிறோம். அங்கே போகும்போது என்ன அப்படின்னாக்கா வேற ஒரு டாக்டர் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது இந்த ராஜன் அண்ட் ஆமன் 2 பேருக்குமே என்ன அப்படின்னா ஒரு பேசிக் வைரல் ஃபீவர் தான். பட் 2 பேருமே ஹாஸ்பிட்டல் போனாங்க. பட் அவன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் அவங்க போயிட்டு மணி பே பண்ணால் ஸோ அவனோட ஒர்க்லாம் குயிக்காக முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இப்போ ராஜன் என்ன பண்ணா அப்படின்னாக்கா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனேன்னு சொன்னால். ஸோ அங்கே என்ன பண்ணா அப்படின்னா ஓபி அங்கே சீட் வாங்க ரொம்ப நேரம் லைனில் நின்றுட்டு இருந்தேன். ப்ளஸ் பிளட் டெஸ்ட் எடுக்க போனேன். அங்கேயுமே ரொம்ப க்ரௌடாக இருந்தது. ஒரு ரிசல்ட் வாங்கவே எனக்கு வந்து 3 days ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போது ப்ரைவேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள இங்கே டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஹெல்த் கேர் சர்வீஸ். ஓகே, ஸோ ஹெல்த் கேர் சர்வீஸ்னால் ஹாஸ்பிட்டல் தான் தெரியும் இல்லையா நமக்கு. தென் ஃபார் த above story you must have understood that we are roughly divided up the various healthcare facilities in 2 categories. ஸோ ஹெல்த் சென்டர் இருக்கு இல்லையா, அது 2 கேட்டகரியாக பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பப்ளிக் ஹெல்த் சர்வீஸ் அண்ட் த ப்ரைவேட் ஹெல்த் சர்வீஸ். ஸோ பப்ளிக் அப்படின்றது வேற நம்மளுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க. ஓகேவா? தென் ப்ரைவேட் ஹெல்த் சென்டர் அப்படின்றது இப்போ ப்ரைவேட்டாக வச்சுட்டு ரன் பண்ணுறாங்க இல்லையா, அதில் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரைவேட் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் we are going to discuss about the public health service. Okay, the public health service is a chain of the health center that hospital run by the government. They are linked together so that they cover both rural and urban areas and also then provide treatment to all kind of problems of common illness to special service. ஸோ என்ன அப்படின்னா, ஸோ இப்போ இந்த பப்ளிக் சென்டர் இருக்கு இல்லையா, பப்ளிக் ஹெல்த் சென்டர் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு செயின் ஃபார்ம் தான். ஓகேவா? ஸோ இது வந்து யார் ரென் பண்ணுவோம் அப்படின்னாக்கா கவர்மெண்ட் தான் ரென் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? ஸோ யார் ரென் பண்ணும் அப்படின்னா கவர்மெண்ட் தான் ரென் பண்ணுறாங்க. ஸோ இவங்க தான் வந்து என்ன அப்படின்னாக்கா 2 லிங்க் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இவங்க ரூரலையும் பார்த்துக்கணும், அர்பனையும் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. தென் என்ன அப்படின்னாக்கா ஆல் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ இல்னஸ் அப்படின்றது டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கிற எல்லா இல்னஸ்க்குமே இவங்க தான் என்ன அப்படின்னாக்கா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வராங்க. ஓகேவா? இல்னஸ் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ். ஓகே, தென் at the village level there are health center where there is usually a nurse and a village health ஒர்க்கர். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னாக்கா ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா எல்லாத்துக்குமே ஒரு தனித்தனி செக்ஷன் இருக்கும். ஓகேவா? வேர் இஸ் த ரூரல் ஏரியா அப்படின்னாக்கா ஸோ ஒவ்வொரு வில்லேஜுக்கு என்ன அப்படின்னாக்கா ஒரு ஹெட் நர்ஸ் ஒரு நர்ஸ் அப்படின்றவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த வில்லேஜை வந்து டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தே ஆர் ட்ரைன்ட் இன் த டீலிங் வித் காமன் இல்னஸ் அண்டு ஒர்க் அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் த டாக்டர்ஸ் அட் பிரைமரி ஹெல்த் சென்டர். ஸோ இவங்க என்ன அப்படின்னாக்கா ஒரு டாக்டருக்கு கீழே தான் இருப்பாங்க. ஓகேவா? இந்த நர்ஸ் வந்து என்ன அப்படின்னாக்கா பேசிக்காக அந்த வில்லேஜில் இருக்கவங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஹெல்த் இல்னஸ் அப்படின்னாக்கா இவங்க தான் அதை டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் such a center cover many villages in a rural area. At the district level, the district hospital that also supervise all the health centers. Large cities have many government hospitals such as one where the Aman was taken and the specialized government hospitals such as the one of Hakim's சிம் ஸ்டோரி. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ரொம்ப ஒரு பெரிய சிட்டியாக இருக்குது அப்படின்னாக்கா ஒரு பெரிய ஹெல்த் கேர் சென்டர் இருக்கும். ஓகேவா? இது ரொம்ப ஒரு ரூரல் ஏரியா ஒரு குட்டி வில்லேஜாக இருக்குது அப்படின்னாக்கா அங்கே வந்து எல்லா வில்லேஜுக்குமே ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக என்ன பண்ணிருக்க முடியாது, அலாட் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா. அப்போது அங்கே இருக்க மக்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாக்கா இந்த ஒரு அவேர்னஸ் கொடுக்குறதுலாம் யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னாக்கா அந்த ஏரியாவுக்குன்னு ஒரு நர்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஆமன் போனால் இல்லையா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தா இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகே, தென் த ஹெல்த் சர்வீஸ் இஸ் கால்டு பப்ளிக் ஃபார் மெனி reason. It is ordered to fulfill the
commitment of providing health care to the all citizens, and the government has to establish those hospitals and health care centers. ஸோ என்ன அப்படின்னா இது ஏன் பப்ளிக் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போது எல்லாருமே வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 ஹாஸ்பிட்டல் டைப்ஸ் பார்த்தோம். அதில் வந்து ஒன்று என்ன அப்படின்னாக்கா ஒருத்தவங்க வந்து ஃபீஸ் பே பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருந்து, இன்னொன்று வந்து ஃப்ரீ தான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லா சிட்டிசனுக்குமே இந்தியாவில் இருக்குது. இப்போ ஒரு சிட்டிசன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், பேசிக்காக அவங்களுக்கு ஒரு இல்னஸ் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்சோ த ரிசோர்ஸ் நீடட் டு ரெண்ட் த சர்வீஸ் ஆர் அப்டைன்டு ஃப்ரம் த மணி தட் the public pay to the government as a tax. ஸோ இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபீஸ் பே பண்ணணும் இல்லையா? ஆனால் கவர்மெண்ட் போகிறோம் அப்படின்னாக்கா நமக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஓகேவா? அப்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே வச்சு ரெண்ட் பண்ணணும் அப்படின்னா மணி அப்படின்றது தேவை இல்லையா? ஸோ அப்போ அந்த மணி அவங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னாக்கா இப்போ நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதன் மூலிமா எடுத்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல்லாம் ரெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? புரியுதாமா? நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம் இல்லையா, அதை வச்சு தான் இந்த பப்ளிக் இன்ஸ்டியூட்லாம் ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் இஸ் தட் இட் மீன்ஸ் provide quality healthcare service either free or the low cost so that even the poor can seek the treatment. ஓகேவா? ஸோ இதுவே ப்ரைவேட்டாகவே இருக்கட்டுமே என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு லோ காஸ்ட், ரொம்ப ஃபீஸ் அதிகமாக வாங்காமல் என்ன பண்ணணும், ஒரு லோ காஸ்ட்டில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த பப்ளிக் ஹெல்த் இஸ் டு டேக் ஆக்ஷன் ஆஃப் த ப்ரைவேட் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் த டிசீஸ் சச் ஆஸ் த டிபி, மலேரியா, தென் jaundice, cholera, diarrhea and the chikungunya etc. ஸோ ஆஸ் எ கவர்மெண்ட் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நிறைய வந்து டிசீஸை பற்றின அவேர்னஸ் கொடுக்கணும். புரியுதுங்களா? இப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிபி, மலேரியா, ஜாண்டிஸ் அண்ட் காலரா, டைரேரியா அண்ட் சிக்கன்குனியா இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரியான டிசீஸை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து மக்களுக்கிடையிலே க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தென் அதோடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், அது வந்தால் என்னென்னலாம் பண்ணணும், ஸோ அது வர்றதுக்கு முன்னாடி எப்படிலாம் நம்ம அவேராக இருக்கணும், இந்த மாதிரியான அவேர்னஸ் வந்து மக்களுக்கிடையே க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது இந்த டெங்கு, மலேரியா இந்த மாதிரிலாம் வரும்போது டாக்டர்ஸ்லாம் வந்து அவேர்னஸ் கொடுப்பாங்க இல்லையா? லைக் வைஸ். ஓகே, தென் திஸ் ஹேஸ் to be organized by the government with the participation of the people, otherwise it is not the effective. ஸோ என்ன அப்படின்னா இப்போ இது கவர்மெண்ட்டு தான் ரன் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போது இது மக்கள் இங்கே போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஒரு என்கேஜாக இருந்தால் தான் இது வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், when taking up the campaign to see the mosquitoes to the bread of the water, colors and the root stocks etc. This has to be done the houses in the area. ஸோ இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு டாக்டர் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா இந்த மக்கள் வந்து ஒத்துழைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெங்கு, மலேரியா இந்த மாதிரி வருது அப்படின்னா இப்போ அவங்க அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து வீட்டுக்கு முன்னாடி இந்த பாட்டு, இந்த தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் தண்ணி தேங்க வைக்கக்கூடாது, இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுக்குறாங்கல்ல. இதுக்கு ஆஸ் எ பீப்புள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்போ தான் இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் recall the case of the Hakim Sims. Would you like to know what is the court said is the case? Okay, then according to our constitution it is the primary duty to government to ensure the welfare of the people and provide health care facilities to all. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆஸ் இந்தியா நம்மளுடைய கவர்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தென் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தெரியுமா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதில் என்ன ஒரு சில ஆக்ட் இருக்குது என்ன அப்படின்னா, ஸோ மக்களுக்கு வந்து ஒரு ஃபெசிலிட்டிஸை ஃபஸ்ட்டு வந்து ஃபில் பண்ணணும். பேசிக் ஃபெசிலிட்டிஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பேசிக் ஃபெசிலிட்டிஸில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னாக்கா ஹெல்த் கேர் தான். ஓகே, ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ என்ன அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் நிறைய லாஸ் இருக்குது மக்களுடைய வெல்ஃபேருக்காக. அதில் ஃபஸ்ட்டு பேசிக்காக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னாக்கா ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி தான் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? த கவர்மெண்ட் மஸ்ட் சேஃப்கார்ட் த ரைட் டு த லைஃப் ஆஃப் எவ்ரி பர்சன். த கோர்ட் செட் தட் த டிஃபிகல்ட்டி ஆஃப் த Hakim Sims had to face could have cost in his life. If the hospital cannot provide them medical treatment to the person, it means the person protection of life is not enough being given. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆஸ் எ கவர்மெண்ட் அந்த ரைட் டு லைஃப். ஓகே, ஸோ ஒவ்வொரு உயிருமே முக்கியம்.
இல்லையா? ஸோ ஆஸ் a டாக்டர்ஸ் தே மஸ்ட் டேக் கேர் ஆஃப் த பீப்புள். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் கொடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள டேக் அப் பண்ணணும். அதுதான் அவங்களுடைய டியூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதாமா? ஸோ எந்த ஒரு டிசீஸுமே இது எங்களால் க்யூர் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நெகட்டிவ் தாட் கிரியேட் பண்ணாமல் ஸோ என்ன பண்ணணும், ஒவ்வொரு உயிருமே முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன் மேலேயும் கேர் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் த கோர்ட் ஆல்சோ செட் தட் it was a duty of the government provide necessary health service including treatment and emergency situation. Hospitals, medicals staff must fulfill their duty and provide necessary treatment. Hakim Singh was the denied treatment of the various government hospitals. Therefore, the court said asked the state government to give him a money that they had spent on his treatment. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஆஸ் ஏ கவர்மெண்ட் ஸ்டாஃப், அதாவது டாக்டர்ஸ் அண்ட் நர்ஸாக இருக்கட்டும், என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன் மாதிரி கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு உயிருமே முக்கியம். என்ன பண்ணக்கூடாது, ஒரு யாரையுமே ஒரு அலட்சியம் பண்ணக்கூடாது. ஸோ எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்களுடைய இல்னஸை க்யூர் பண்ணுறதுக்கு தான் நம்ம இருக்கோம். ஃபஸ்ட்டு அவங்களுடைய டியூட்டியை வந்து ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன் திஸ் வீடியோ வி ஹாவ் டிஸ்கஸ்ட் அபவுட் த பப்ளிக் health care service பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ ரெஸ்ட் ஆஃப் த பார்ட் we will see on the next class. Okay, thank you students.